அரசியல் கட்சிகளுடைய நிதி, தேர்தல் செலவு, இதிலெல்லாம் ஒரு வெளிப்படைத்தன்மை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்குது. அது நேற்றிலிருந்து அமலுக்கு வந்திருக்கிறதாக செய்தி சொல்லுது. இதுல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க. ஞானி, இதை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இந்த விதிகள் தேவைப்படுகின்றன, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய பணிகள் இதே போல கட்சிகளை ஒழுங்குபடுத்துவதில் இன்னும் பல படிகள், பல கட்டங்கள் இருக்கின்றன. இது ஒரு முக்கியமான கட்டம். இந்த விதிகளில் 20,000 ரூபாய்க்கு மேல் போனால் அதை காசோலையாகத்தான் தர வேண்டும் என்பது போன்ற விதிகளெல்லாம் ஒழுங்கானவை. பிறகு தொடர்ந்து அவை தேர்தல் ஆணையத்தின் தணிக்கைக்கு உட்படுவது, எப்போதுமே கணக்குகளை அலுவலகத்தில் வைத்திருப்பது, இந்த நடைமுறைகள் எல்லாம் ஒழுங்கு தேவைப்படுகின்றன. 20,000க்கு மேல நீங்க தனிநபருக்கோ நிறுவனத்துக்கோ ரொக்கமாக கொடுக்கக்கூடாது, கேஷா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ரைட்டு, ஓகே. ஆனா பக்கத்திலேயே ஒண்ணு இருக்கு, கிராமங்கள், அதாவது வங்கிகள் இல்லாத கிராமங்கள் அல்லது நகரங்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னா வங்கிகள் இன்னைக்கு அது சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு புதிதாக இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான கிராம மக்களுக்கு வங்கி கணக்குகள் தொடங்கப்படுற திட்டம்லாம் வந்துட்ட சூழ்நிலையில அது எப்பவுமே ஒரு எல்லா விதிகள்லையுமே ஒரு எக்ஸப்ஷன் தர வேண்டிய அவசியம் இருக்குங்கனால கொடுக்கப்படுது. அங்கே வங்கி இல்லைன்னு நீங்கள் நிரூபிக்க வேண்டியிருக்கும். ஒரு இடத்துல கிராமத்தில் கொடுத்தீங்கன்னா கூட அங்கே வங்கி இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியிருக்கும். இப்போ இன்னொன்று, இந்த வங்கிகள் இல்லாத இடம்னு எதையும் சொல்ல முடியாத சிக்கல் என்னென்னா, வங்கிகள் நேரடியாக இல்லாவிட்டாலும் கூட வங்கிகள் ஏஜென்ட்டுகளை நியமித்து அவர்கள் பிஸ்னஸ் ஏஜென்ட்ஸ் நியமிக்கக்கூடிய ஒரு நடைமுறை இப்போது அடுத்து வந்து விட்டது. அதனால் அது நடைமுறையில் அந்த விதி இப்போவுமே எக்ஸப்ஷன்ஸ் இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய விதியை ஒழிய நகரங்களில் அது நிச்சயமாக பொருந்த போவதே இல்லை. எப்போ சிக்கல் வரும்னா, இன்ன வங்கிகள் மூலமாக மட்டும்தான் செயல்பாடு இருக்க வேண்டும், அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் அல்லது ரிசர்வ் வங்கி அங்கீகரித்த வங்கிகள்னு அந்த பட்டியல் இருக்குல்ல, அதை குறுக்கினால் மட்டும்தான் இந்த சிக்கல் வரும். மற்றபடி பொதுவாக வங்கிகள் என்று சொல்லியிருப்பது சிக்கல் வரக்கூடாது. இதை விட முக்கியமான பிரச்சனை, மாற்ற வேண்டிய விதி என்பது அவர்கள் தங்கள் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருப்பது தான் மாற்ற வேண்டிய விதி. அது மாற்ற வேண்டியது மட்டுமல்ல, சட்டத்தின் முன்னாலே செல்லுபடியாகக்கூடிய விதி அல்ல. அதை எதிர்த்து சட்டத்தை ரீதியான நடவடிக்கை எடுத்தால் நிச்சயம் உச்சநீதிமன்றம் அந்த விதியை நீக்கி விரும்பினதான் நான் நம்புறேன். ஊழியர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ சம்பளமோ ஓய்வூதியமோ அல்லது செலவு செய்த தொகைக்கு ஈட்டு தொகையோ ரீஇம்பர்ஸ்மெண்ட்டோ எதுவுமே அனுமதிக்கப்படாது அப்படின்னு அந்த விதி சொல்லுது. அதான் ஞானி மாற்றணும்னு சொல்றாரு. இது என்னை மாதிரி நேர்மையான அரசியல்வாதிகள் அதை நேரடியாக பாதிக்கும். இப்போ கடந்த 6 வருஷமா நான் டெல்லியில நேஷனல் பொசிஷன்ல இருந்தப்போ பார்ட்டி அசிஸ்டன்ஸ்ல நான் இருந்தேன். நேர்மையான அரசியலை மட்டும்தான் நான் நம்புறேன். இப்போ இந்த விதி அமலாச்சுன்னா எனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று, நான் அரசியலை குவிட் பண்றது மட்டும்தான் என் முன்னாடி இருக்கிற ஒரே ஆப்ஷனா இருக்கும். இப்போ கட்சி உங்களோட போக்குவரத்து செலவுகள், இப்போ நீங்க இருந்து டெல்லிக்கு போயிட்டு வர்றதுன்னா, இப்போ நீங்க நான் கர்நாடகாவுக்கோ இல்லை நான் ஆந்திராவுக்கோ ஒரு பொறுப்பாளராக இருக்கேன் அப்படின்னா, இப்போ இங்கிருந்து நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ண டெல்லிக்கு போறேன் அப்படின்னா, நான் ட்ரெயின்ல தான் போறேன். நீங்க ட்ரெயின்ல போனாலே கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் 4,500 ரூபாய் ஆகுது. இப்போ நீங்க 2 டைம் போயிட்டு வந்தீங்கன்னா, இப்போ ஒரு முழு நேர அரசியல் பணி செய்ய நான் தயாரா இருக்கேன். எனக்கு வேற ஒன்றும் வாழ்க்கையில் நான் பண்ணணும்னு நான் நினைக்கல. அப்போ அரசியல் கட்சிகளோட பொறுப்பு அதான் இருக்கு. அப்போ நீங்க பணக்காரர்கள், ஊழல் செய்யறவங்க மட்டும்தான் அரசியலுக்கு வர முடியும், நேர்மையானவங்க முழு நேர பணியாளர்கள் அரசியலுக்கு தேவையில்லைன்னு தேர்தல் ஆணையம் முடிவு பண்ற மாதிரி இருக்கு. இந்த விதி கட்டாயம் ரீகன்சிடர் பண்ணும். இப்போ பொதுவா அரசியல் கட்சிய நெறிமுறைகளை வெளிப்படைத்தன்மை தேவை அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. இவங்க சொல்ற பல விதிகள் ஏற்கனவே அமல் இருக்கு. இப்போ அரசியல் கட்சிகள் வேட்பாளருக்கு பணம் கொடுக்கறப்ப அங்கீகரிக்கப்பட்ட தொகை என்னவோ அதை அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்புறாங்க. ஏன்னா இப்ப தேர்தல் கமிஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறப்ப தேர்தலுக்குன்னு தனி அக்கௌண்ட்டை வேட்பாளர் துவங்க வேண்டியிருக்கு, அதுக்கு தான் பணம் வருது. பிரச்சனை என்னன்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுறது இல்லை இந்த விதிகள். ரெண்டாவது, இப்ப அமெரிக்கா மாதிரி நாடுகளில் பாத்தீங்கன்னா பணம் வாங்குற அரசியல் கட்சியும் பணம் கொடுக்கறவங்களும் டிக்ளேர் பண்ணும். இங்க பணம் கொடுக்கறவங்க அதை டிக்ளேர் பண்ண விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு வேட்பாளருக்கு தகுந்த மாதிரி, ஒரு அரசியல் கட்சிக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க பணத்தை. அப்ப நாங்க பணம் கொடுக்குறோங்கிறத சொல்லக்கூடாதுங்கிறது தான் பணம் கொடுக்கறவங்களோட நாம்ஸா இருக்கு. அப்ப அரசியலுக்கும் சாதாரண மக்களுக்குமான ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குல்ல. அரசியலுக்கு மக்கள் பார்ட்டிசிபேஷனோட தான் நடத்தப்படணும். கட்சிகள் 1000 கோடி 2000 கோடி குவிச்சு வச்சுக்கிட்டு ஓட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு திருப்பி மணல் எடுத்துக்கிட்டு டாஸ்மார்க்ல சரக்கு வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு விச சூழல் இருக்கு. இதை ஒரு ஒட்டுமொத்த விவாதத்தின் அடிப்படையில தான் மாற்ற முடியும். விதிகள் ஏற்கனவே இருக்குதுல்ல. அவங்க சொல்ற மாதிரி அனுமதிக்கப்பட்ட தொகையை அக்கௌண்ட்லயோ அல்லது செக்காவோ கட்சியில இருந்து வேட்பாளர் வாங்கிக்கிறாரு. தேர்தல் ஆணையம் உச்சவரம்பு விதித்திருக்கிற தொகை வரைக்கும் வாங்கிக்கிறாரு. தேர்தல்கள்ல அதோட முடிஞ்சு போகுதா தேர்தல் செலவு? இல்ல, அதோட முடியல. அந்த விதியில ஏற்கனவே ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. பெரிய சிக்கல்னே சொல்லணும், சின்ன இல்ல. அதாவது வேட்பாளருடைய தேர்தல் நிதி கணக்கு தனியாக பராமரிக்கப்படணும். அதன் கீழே அக்கௌண்ட் வருது.
அப்புறம் ஒரு நட்சத்திர வேட்பாளருக்காக வந்து பேசினார்னா நட்சத்திர பேச்சாளர், அந்த செலவெல்லாம் கட்சி செலவாக கருதப்படும்ங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனால் கட்சி செலவு என்பது எவ்வளவு இருக்க வேண்டும், அதற்கு உச்சவரம்பு என, எதெல்லாம் கட்சி செலவாக அங்கீகரிக்கப்படும், அது எந்த விதிமுறையுமே கிடையாது. அப்போ ஒரு வேட்பாளர் அதிகாரப்பூர்வமாக உச்சவரம்பாக இவ்வளவு செலவு செய்யலாம் நிர்ணயப்படுத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி எவ்வளவு செலவு செய்யணுங்கிறதுக்கு எந்த விதமான உச்சவரம்பு கோட்பாடுமே இன்னமும் இல்லை. அது இல்லாத இருக்கிற வரைக்கும் கட்சி எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யலாம், எந்த கட்சி அதன் வசதிக்கேற்ப செய்யலாம்னு இருப்பது ரொம்ப தவறானது. அப்படி பார்த்தா எந்த வேட்பாளரும் அவரோட வசதிக்கேற்ப செய்யலாம்ன்றதும் எந்த கட்சியும் அவரோட வசதிக்கேற்ப செய்யலாம்ன்றது சமமான நிலைமை. ரெண்டு பேருமே அவங்க வசதிக்கேற்ப செய்ய முடியாது, இந்த உச்சவரம்புக்கு உட்பட்டு செய்ய வேண்டும் என்ற விதிதான் வேண்டும். அது இப்போது இல்லை. இந்த தேர்தல் ஆணையர் நீங்க கேட்கிற கேள்விக்கு இப்ப தமிழக தேர்தல் ஆணையரே பதில் சொல்லிட்டாரு. ஒரு கட்சி வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குது அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையரே வந்து கன்ஃபஸ் பண்றாரு. சோ அந்த அளவுக்கு வந்து அமல்படுத்த முடியல. அப்புறம் பல கோடிக்கணக்கான பல ஆயிரம் கோடிக்கணக்கான கருப்பு பணம் வந்து தேர்தல்ல புழங்குது. அப்ப இதுக்கு வந்து ஒரு நடைமுறையில தேர்தல், நீங்க வந்து நம்ம ஊழலை பத்தி ரொம்ப பேசுறோம், அரசியல் கட்சிகள்ல வெளிப்படைத்தன்மை வராம, தேர்தல் கணக்குல வெளிப்படைத்தன்மை வராம ஊழல் இங்கதான் தொடங்குது. ஒரு அரசியல்வாதி அரசியலுக்கு வர்றப்பவே வந்து அவங்க வந்து 10,000 கோடி 8,000 கோடின்னு ஒரு கட்சி செலவு பண்றது, ஒரு குறைஞ்சபட்ச பட்ஜெட் வந்து ஒருத்தர் 200 ரூபா ஓட்டு கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து 14 லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்க, 14 லட்சம் × 200 நீங்க போட்டு பாருங்க. அது இல்லாம வேட்டி சேலை, அது இல்லாம வந்து வெஹிக்கிள்ஸ், இப்படி போறப்ப எப்படி ஒரு நேர்மையான அரசியல் நம்ம எதிர்பார்க்க முடியும்? நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளைக்கு போறோம்.